Now we'll go to question number 2. Uppenhigh Private Limited has started its export business during so and so year. The company was catering to domestic market only in the past years. Statutory auditor of the company is of the view that the company has understated its revenue. Revenue மட்டும் 50 லட்சம் ரூபாய் கம்மியாக போட்டிருக்காங்க. பிகாஸ் அவங்க AS 9 ஃபாலோ பண்ணாமல் அவங்க வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், தட் இஸ் ரெவன்யூ ரெகக்னிஷன் AS 9 இருக்குல்ல, அதை ஃபாலோ பண்ணாமல் அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணாததுனால அவங்களோட ரெவென்யூ வந்து 2 கோடி இருக்கணும்னா 1.5 கோடி தான் காமிச்சிருக்கு. ஸோ 50 லட்சம் அண்டர் ஸ்டேட் ஆயிருக்கு. ஓகே, அண்டர் ஸ்டேட் தானே சொல்லியிருக்காங்க, அண்டர் ஸ்டேட் ஆயிருக்கு. இப்போ ஆஸ் எ ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டரா உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன ஆஸ் பர் SA 450? ஆக்சுவலி நான் நினச்சேன், நான் எடிட் பண்ணும்போது நான் பார்த்தேன், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சுட்டே தான் வருவேன். நான் கொஸ்டின் படிச்சுட்டே வரும்போது நான் பார்த்தேன் SA 450 மட்டும் கேட்டுட்டு ஒருவேளை இந்த செகண்ட் லைனை கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் திணறுவீங்க. பிகாஸ் சில பேருக்கு SA 450 என்னன்னே தெரியாது. அப்போ கொஸ்டினை படிச்சுட்டு என்னது இது கொஸ்டின் AS 9 பற்றி கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் அண்டர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ சொல்லியிருக்காங்க, ஐயோ 450 வேற என்னன்னு தெரியல, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வரும். யாருக்கு? SA 450னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு வெறும் 1ங்கிற அந்த கொஸ்டினை மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஆனால் அவங்களே இன்டர் பசங்க கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி செகண்ட் பேராகிராஃபில் அந்த SA 450னா என்னன்னு உங்களுக்கு க்ளூவும் கொடுத்துட்டாங்க பாருங்க. இஃப் த மேனேஜ்மெண்ட் ரெஃப்யூசஸ் டு கரெக்ட் தி மிஸ்ஸ்டேட்மெண்ட் ஆஸ் கம்யூனிகேட்டட் பை தி ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர். அப்போ என்ன அர்த்தம்? SA 450னா என்னது? SA 450 டாக்ஸ் அபவுட் த அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ்னுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குன்றது பற்றி தான் SA 450 பேசுதே. அப்போ அது வந்து நமக்கு தெரியலனா என்னடா பண்ணுறது அப்படிங்கிறதுனால அவங்களே கொடுத்துறாங்க. இஃப் த மேனேஜ்மெண்ட் ரெஃப்யூசஸ் டு கரெக்ட் த மிஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஸ் கம்யூனிகேட் வித் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் ஹவு ஷுட் ஹி ப்ரொடியூஸ், அதையும் அழகாக கொடுத்துறாங்க. அப்போ இந்த மாதிரி க்ளூவோட சேர்த்து தான் இன்டர்மீடியட் பசங்களுக்கு கொஸ்டினே கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம், மேம் எனக்கு இந்த எஸ்ஏ தெரியல அந்த எஸ்ஏ தெரியலன்னு நீங்கள் சொல்லவே வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க? SA 9 அவன் ஃபாலோ பண்ணலை. ஆமாம் அப்படின்னா உடனே ஆடிட்டர் என்ன பண்ணியிருப்பாரு? SA 450 படி அவர் நிறைய மிஸ்டேட்மெண்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பார். அவர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டார்ல, 50 லட்சம் ரூபாய்க்கு AS 9 ஃபாலோ பண்ணாததுனால அண்டர் ஸ்டேட் ஆயிருக்குன்னு உடனே மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லியிருப்பார். மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணணும் ஆக்சுவலாக? ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நான் மாற்றிக்கிறேன்னு ஒன்று மாற்றணும். மாற்றலைன்னா என்ன பண்ணுறது? இஃப் தேர் நாட் சேஞ்சிங் அண்ட் தேர் கிவிங் அஸ் சம் ரீசன்ஸ், இதனால தான் பண்ணல அதனால தான் பண்ணலன்னு ஏதோ ரீசனை கொடுக்குறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரீசனை பார்க்கணும். ரீசன் ஜஸ்டிஃபைபிளாக இருக்கான்னு பார்க்கணும். பிகாஸ் ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் டிவியேட் ஆயிருக்கீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணால் எப்படி உங்களால் சூப்பராக ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அதை விட ஃபேர் ப்ரெசென்டேஷனை உங்களால் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்லேருந்து டிவியேட் ஆகி பண்ண முடிஞ்சதுன்னா பெட்டர். ஆடிட்டர் வந்து ஓகே நோ ப்ராப்ளம் அப்படி சொல்லிட்டுவார். பட் இஃப் யோர் ப்ரெசென்டேஷன் இஸ் நாட் ஃபேர் ப்ளஸ் இட் இஸ் நாட் ஈவன் ஃபாலோயிங் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், ரெண்டுமே இல்லை அப்படின்னும் போது ஆடிட்டர் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக ஹில் சி அவங்க எந்த இதெல்லாம் வந்து கரெக்ஷன் பண்ணாமல் விட்டுருக்காங்களோ, நீங்கள் தப்புன்னு சொல்லியும் அது கரெக்ஷன் பண்ணாமல் விட்டுருக்காங்க. கரெக்ஷன் பண்ணாமல் விட்டது தப்பு தான். ஓகே, இட் இஸ் நாட் த கரெக்ட் வே ஆஃப் ரெஸ்பாண்டிங் டு த ஆடிட்டர் வென் ஹி சேஸ் தட் இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் மாற்றிக்கோங்கன்னு சொல்லும்போது அவங்க மாற்ற மாட்டேன்னு சொல்கிறாங்க. அவங்க மாற்றாமல் விட்டுருக்காங்கல்ல, அதுக்கு பேர் என்னன்னா அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ். அதெல்லாம் அவங்க கரெக்ஷன் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ்னுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இஃப் இட் இஸ் மோர், that is if it is material as well as pervasive, go for adverse opinion. இல்ல if it is material but not pervasive na go for qualified opinion. இவ்வளவுதான் ஆன்சர். இதை நீங்க பொறுமையா உட்கார்ந்து எப்பனா படிச்சுக்கலாம். இதிலே கொடுத்திருக்காங்க பாருங்க. If the management refuses to correct the misstatements as communicated by the statutory auditor, how should he proceed? நான் கரெக்ஷன் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னாங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம மாடிஃபை பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒருத்தர் கடகடன்னு ஆன்சர் படிக்கிறேன் கவனிச்சுக்கோங்க. அபோவ் சிச்சுவேஷனில் நான் கம்ப்ளைன்ஸை பார்த்துருக்காங்க AS 9ல். ஓகே, இன் அக்கார்டன்ஸ் வித் SA 450 பொறுத்த வரைக்கும் ஆடிட்டர் ஷால் கம்யூனிகேட் ஆன் டைம்லி பேசிஸ். அவர் கண்டுபிடிக்க எல்லா மிஸ்டேட்மெண்ட்ஸையும் அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்லிகிட்டே இருப்பார். அன்லெஸ் இட் இஸ் ப்ரோஹிபிட்டட் பை லா ஆர் ரெகுலேஷன். கண்டிப்பாக அவர் கண்டுபிடிக்கிற எல்லாத்தையும் டைம்லி பேசிஸில் கண்டிப்பாக யாருக்கு சொல்லிட்டே இருப்பார்? மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்லிட்டே இருப்பார். ஆடிட்டர் வந்து என்ன பண்ணணும்னா மேனேஜ்மெண்ட் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி தயவுசெய்து எல்லாம் கரெக்ட் பண்ணி தொலைங்கடா அப்படின்னு சொல்லணும். அப்போ டைம்லி கம்யூனிகேஷன் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தட் அந்த மேனேஜ்மெண்ட் வந்து எல்லா மிஸ்டேட்மெண்ட்ஸையும் கரெக்ட் பண்ணிப்பாங்க. சப்போஸ் அதெல்லாம் கரெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு இஃப் இட் டிஸ்அக்ரீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த கரெக்ஷன் பை மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஆல் த மிஸ்டேட்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் தோஸ் கம்யூனிகேட்டட் பை த ஆடிட்டர். அவங்க இந்த மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அக்யூரேட்டான புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு மெயின்டைன் பண்ண ஹெல்ப் ஆகும். ப்ளஸ் அவங்களால வந்து ROMM ஆஃப் ஃபியூச்சரும் வந்து கம்மியாகும். ஐயோ போன வருஷம் நம்ம இந்த அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படியே வச்சிருக்கோமே, அதோட எஃபெக்ட் இந்த வருஷம் வந்துச்சுன்னா இந்த வருஷத்துக்கும் வீணாக போயிருமேங்கிற அளவுக்கு ஒரு வருஷம் நீங்கள் வந்து இஃப் யூ ஹேவ் அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இட்ஸ் கோயிங் டு பி அஃபெக்டிங் தி நெக்ஸ்ட் இயர்ஸ் ஆல்சோ. அந்த மாதிரிலாம் இருக்கும். இஃப் த மேனேஜ்மெண்ட் கடைசி வரைக்கும் நான் வந்து பண்ணிக்க மாட்டேன், நான் இதெல்லாம் வந்து கரெக்ஷன் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஆடிட்டர் வந்து என்ன பண்ணணும்னு தருவாங்க. இங்கே பாரு, கரெக்ஷன் பண்ணிக்க மாட்டேன்ல, நீ என்ன பண்ற, எதுக்காக கரெக்ஷன் பண்ண மாட்டாங்கிற ரீசனே எனக்கு ஃபுல் செட்டாக கொடு அப்படின்னு கேட்பாரு. அண்ட் ஷல் டேக் இன் டு அண்டர்ஸ்டாண்டிங் வெதர் த FS as a whole are free from மெட்டல் மிஸ்டேட்மெண்ட் ஆகும். அவங்ககிட்ட ரீசன்ஸை வாங்க, அந்த ரீசன்ஸை பாருங்க. ரீசன்ஸ் கொஞ்சமாக ஜஸ்டிஃபைபிளாக இருந்தா அதனால ஒன்றும் பெருசாக மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா விட்டுருங்க. இல்லை
on the whole it is not free from material misstatementங்கிற அளவுக்கு whether the FS as a whole is free from material misstatement இல்லைன்னு பாருங்க அவங்க கொடுக்குற ரீசன்ஸை வச்சு பார்க்குறேன் அதெல்லாம் ஒன்றும் செட் ஆகுற மாதிரி தெரியலனா கடைசியில் ஒரு சின்ன சார்ட் மாதிரி போட்டுருங்க. If they are not correcting the material that is if they are not correcting the misstatements and if the uncorrected misstatements taken as a whole or individually, okay, it is not giving a true and fair view of the balance, that is financial statements that affect பண்ணதுனா ஆட்டோமேட்டிக்கா you modify the opinion னு சொல்லிட்டு வந்துட்டே இருங்க வெளியில. அவ்வளவுதான். இதுதான் SA 450 படி நீங்க செய்ய வேண்டியது இது ஒண்ணுதான். எப்ப அவங்க வந்து நாங்களா கரெக்ஷன் பண்ணிக்க முடியாது அப்படி சொல்றாங்களோ உடனே அவங்க ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் கேளுங்க. பண்ணிக்க முடியாது சொல்றல அந்த ரிட்டன் ஃபார்மட்ல என்கிட்ட கொடு, என்ன ரீசன்ஸ் எழுதி கொடு, உஷாரா என்ன பண்ணுங்க ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் கேட்டு வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? With this we are finishing question number 2.